ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச அண்ணாமலை படத்தோட சம்மரி தான் பார்க்க போறோம். அதன் மூலமா நம்ம இங்கிலீஷும் கத்துக்க போறோம். அண்ணாமலை இஸ் a poor milkman. அண்ணாமலை ஒரு ஏழை பால்காரர் அண்ட் மற்றும் அசோக் இஸ் a rich hotel owner. அண்ணாமலை இஸ் a poor milkman and அசோக் இஸ் a rich hotel owner. அண்ணாமலை ஒரு ஏழை பால்காரர் மற்றும் அசோக் ஒரு பணக்கார ஹோட்டல் அதிபர் அப்படின்னு அர்த்தம். சரி, இஸ் அப்படின்னு சேர்த்து உச்சரிங்க. They have been best friends since they were children. இப்போ they have been best friends அப்படின்னா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கிறாங்க. since they were children, அவர்கள் குழந்தைகளிலிருந்தே. since அப்படின்ற வார்த்தைக்கு இருந்து அப்படின்னு அர்த்தம் இருக்கு. since they were children அப்படின்னா அவர்கள் குழந்தைகளிலிருந்தே அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அவர்கள் சிறு வயதிலிருந்தே அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். they அப்படின்ற வார்த்தைக்கு அவர்கள் இவர்கள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அசோக்ஸ் ஃபாதர், அசோக்கினுடைய தந்தை. அசோக்ஸ் ஃபாதர் ஹேட்ஸ் அண்ணாமலை. அசோக்கினுடைய தந்தை அண்ணாமலையை வெறுக்கிறார். அண்ட் மற்றும் வாண்ட்ஸ் டு பிரேக் தேர் ஃப்ரெண்ட்ஷிப், அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை முறிக்கணும்னு விரும்புறாரு. இந்த பிரேக் அப்படின்ற வார்த்தைக்கு முறிப்பது, உடைப்பது அப்படின்னு அர்த்தம். பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல போனா பிரிக்கிறது. இப்போ தமிழ்ல பாத்தீங்கன்னா இந்த வெறுப்பது, விரும்புகிறார், முறிக்க இந்த வார்த்தையெல்லாம் கொடுத்துருக்க மாட்டேன். தமிழ்ல பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து வச்சிருக்கிறேன், அதனால குழம்பிக்காதுங்க. இப்போ அசோக்ஸ் ஃபாதர் ஹேட்ஸ் அண்ணாமலை அப்படின்னா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா அசோக்கினுடைய தந்தை அண்ணாமலையை வெறுக்கிறார், இதுதான் அர்த்தம். ஆனா பேச்சு தமிழ்ல எப்படி பேசுவோம்? அசோக்கின் தந்தைக்கு அண்ணாமலையை பிடிக்கவில்லை, இதுதானே? புரியுதுங்களா? அப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க. அசோக்ஸ் ஃபாதர் ஹேட்ஸ் அண்ணாமலை அண்ட் வாண்ட்ஸ் டு பிரேக் தேர் ஃப்ரெண்ட்ஷிப். அசோக்கினுடைய தந்தை அண்ணாமலையை வெறுக்கிறார் மற்றும் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கணும்னு, அதாவது முறிக்கணும்னு விரும்புறாரு. சரி, அசோக்ஸ் ஃபாதர், அசோக்கினுடைய தந்தை. அசோக் அப்படின்னா அசோக் அப்படின்னு தான் அர்த்தம். அபாஸ்ட்ரஃபி எஸ் வந்துருச்சுன்னா உடைய. அசோக்ஸ், அசோக்கினுடைய ஃபாதர் அப்பா. சீட்ஸ் அண்ணாமலை, அண்ணாமலைய ஏமாத்துறாரு. அண்ட் மற்றும் டெஸ்ட்ராய்ஸ், டெஸ்ட்ராய் பண்றாரு. ஹிஸ் ஸ்மால் ஹவுஸ், அவருடைய சின்ன வீட்டை. HIS, ஹிஸ் அப்படின்னா அவருடைய, இவருடைய, அவனுடைய, இவனுடைய, அவரது, இவரது, அவனது, இவனது. அசோக்ஸ் ஃபாதர் சீட்ஸ் அண்ணாமலை அண்ட் destroys his small house. destroys his, destroys his அப்படின்னு தான் உச்சரிக்கணும். தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே PDFல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். அண்ணாமலை gets angry and challenges Ashok that he will become richer than him. அண்ணாமலை gets angry, அண்ணாமலை கோபப்படுகிறார். and challenges Ashok, அசோக் கிட்ட சவால் விடுறாரு. that அப்படின்னா இந்த வாக்கியத்துல என்று அப்படின்னு அர்த்தம் கொடுக்குது. he will become richer than him, அவரை விட இவர் பணக்காரராக ஆவார். that என்று challenges Ashok, அசோக் கிட்ட சேலஞ்ச் பண்றாரு கோபப்பட்டு. அவரை விட இவர் பணக்காரராக ஆவார் என்று அண்ணாமலை கோபப்பட்டு சவால் விடுகிறார். புரியுதுங்களா? சரி, ஓகே. அடுத்தது அண்ணாமலை ஒர்க்ஸ் வெரி ஹார்ட். அண்ணாமலை ஒர்க்ஸ் வெரி ஹார்ட் அப்படின்னா அண்ணாமலை ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. ஃபார் மெனி இயர்ஸ், ரொம்ப வருஷமா. அண்ட் பிகம் அப்படின்னா ஆவது அப்படின்னு அர்த்தம். பிகம்ஸ் அ பிக் பிசினஸ் மேன் அப்படின்னா ஒரு பெரிய பிசினஸ் மேனா ஆகிறாரு. சரி, அண்ணாமலை ஒர்க்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் மெனி இயர்ஸ் அண்ட் பிகம்ஸ் அ பிக் பிசினஸ் மேன். அண்ணாமலை பல ஆண்டுகளாக கடினமாக உழைத்து ஒரு பெரிய பிசினஸ் மேனா ஆகிறாரு, மாறுறாரு. பிகம் அப்படின்னா ஆவது, மாறுவது அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. ஹீ பில்ஸ் அப்படின்னா அவர் கட்டுகிறார் a huge hotel, ஒரு பெரிய ஹோட்டலை. and wins the business race. business race அப்படின்னா வணிக போட்டி அப்படின்னு அர்த்தம். against அப்படின்னா எதிராக அப்படின்னு அர்த்தம். against அசோக் அப்படின்னா அசோக்கிற்கு எதிராக. he builds a huge hotel and wins the business race against அசோக். பெரிய ஹோட்டல் கட்டி வணிக போட்டியில அசோக்குக்கு எதிராக வின் பண்றாரு. லேட்டர், பிறகு. அப்புறமா அண்ணாமலை finds out, அண்ணாமலை கண்டுபிடிக்கிறார். ஃபைண்ட் அவுட் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். தெரிஞ்சுக்கிறது, தெரிந்து கொள்வது அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். இந்த வாக்கியத்துல அண்ணாமலை ஃபைண்ட்ஸ் அவுட் அப்படின்னா அண்ணாமலை தெரிஞ்சுக்கிறாரு, இதுதான் பொருத்தமா இருக்கும். என்ன தெரிஞ்சுக்கிறாரு? அசோக் டிட் நாட் ஆக்சுவலி சீட் ஹிம். அசோக் டிட் நாட் சீட் ஹிம் அப்படின்னா அசோக் இவரை ஏமாத்தல அப்படின்னு அர்த்தம். அசோக் டிட் நாட் ஆக்சுவலி சீட் ஹிம் அப்படின்னா ஆக்சுவலா உண்மையிலேயே அசோக் இவரை சீட் பண்ணல. தட் என்று அண்ணாமலை ஃபைண்ட்ஸ் அவுட், அண்ணாமலை தெரிஞ்சுக்கிறாரு. லேட்டர், அப்புறமா.
பிறகு தன்னை ஏமாற்றியது அசோக் இல்லை என்று அண்ணாமலை அறிகிறார். சரி, அண்ணாமலை சேவ்ஸ் அசோக்ஸ் லைஃப். அண்ணாமலை அசோக்கினுடைய லைஃபை காப்பாத்துறாரு. சேவ் அப்படின்னா சேமிக்கிறது, அப்புறம் காப்பாத்துறது அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு. சரி, இப்ப கவனிங்க, இந்த வாக்கியத்துல லைஃப் அப்படின்ற வார்த்தைக்கு அப்படியே லிட்ரலா டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சேவ் லைஃப் அப்படின்னா உயிரை காப்பாற்றுவது அப்படின்னு அர்த்தம். அண்ணாமலை அசோக்கினுடைய உயிரை காப்பாத்துறாரு ஃப்ரம் சம் டேஞ்சரஸ் வில்லன்ஸ், சில ஆபத்தான வில்லன்ஸ் கிட்ட இருந்து. சரி, த டூ ஃப்ரெண்ட்ஸ், அந்த இரு நண்பர்கள் ஜாயின் ஹேண்ட்ஸ். ஜாயின் ஹேண்ட்ஸ் அப்படின்னா சேருவது அப்படின்னு அர்த்தம். அகைன், மீண்டும். அண்ட் தேர் சில்ட்ரன் கெட் மேரிட், அவர்களுடைய பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.